உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அம்மாவுக்கு தன்னோட அம்மா இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க. அதுவும் காவேரி மிஸ் தான் என்னோட அம்மா அப்படிங்கிற உண்மை வந்துட்டு இப்போ பாப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பாப்பாவால் டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி அப்செட்லேயே இருக்காங்க. ஸோ காவேரிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞாபகத்தை வர வைக்கிறதுக்கு அம்மு தான் ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ராதா பாட்டிக்கிட்ட போயிட்டு பாப்பா திரும்ப திரும்ப காவேரி மிஸ்ஸு என் அம்மாவோட ஃபோட்டோவும் எப்படி ஒரே மாதிரி இருக்கா, நீங்கள் சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்கும்போது இவங்களால சமாளிக்க முடியாமல் ரெண்டுமே ஒருத்தர் தான், அவங்க அம்மா தான் காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னதோட எல்லா விஷயத்தையுமே அம்முக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அம்முக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படின்னா என் அம்மா உயிரோட தானே இருக்காங்க, சாகலைல்ல அவங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாண்டா உன் அம்மாவுக்கு பழசு தான் மறந்துடுச்சு, மற்றபடி உன் அம்மா சாகலடா, இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் தான்டா உன் அப்பாவும் தவிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அம்முவை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அழுகிறாங்க. கூடவே ராதா அம்மாவுக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பாருடா அம்மு, உன் அப்பா கிட்ட மட்டும் நான் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு இதை பற்றி கேட்டுறாத, அவன் ரொம்ப கோவப்படுவான் அப்படின்னும் சொல்லி வச்சிடுறாங்க. இதனால பாப்பாவுக்கு எப்படி அப்பா கிட்ட கேட்கறதுங்கிறதும் புரியல. ஒரு மாதிரி உம்முனே இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வீட்டுக்குள்ளே வராரு. அப்போவுமே தாத்தா பார்த்துட்டு, என்னடா யாழ்னியை விட்டுட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மோ இங்கே பாரு, அப்பா யாழ்னியை விட்டுட்டு வரும்போது உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, பிஸ்கெட்டு சாக்லேட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து காட்டும்போது கூட காவேரி பாப்பாவுக்கு ஒரு பெரிய ஆர்வமே இல்லை. ஒரு மாதிரி விஜயை கூட கண்டுக்காமல் மேலே ரூமுக்கு போக ஆரம்பித்தோன்னே விஜய்க்கே ஒரு மாதிரி ஆகுது. என்னடா ஆகுது இப்படி போகிறாளே அப்படின்ட்டு, என்ன சித்தி என்ன தாத்தா இப்படி பார்த்தாலே ரொம்ப ஆர்வமாக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சாப்பிடுவா, இப்படி போகிறாளே அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ராதா சித்தி இந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை விஜய், அவள் தான் உடம்பு முடியலன்னு தானே லீவே போட்டா, அதனாலயா இருக்கும், உடம்பு ஏதோ பண்ணுது போல் அவளுக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ சித்தி, அவளுக்கு காலையில் ஏதோ லீவ் போடுறதுக்காக சும்மா சொல்கிறான்ல நான் நினச்சேன், நிஜமாவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் இப்போ பின்னாடியே ரூமுக்கு போகிறாரு. ஸோ விஜய் ரூமுக்கு போயிட்டு என்ன தான் பாப்பா கிட்ட பேசி பார்த்தாலும் பாப்பா கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஒரு மாதிரியே இருக்கும்போது விஜய்க்குமே புரியுது, சரி பாப்பாவுக்கு உடம்பு தான் முடியல போல இருக்குது அப்படின்ட்டு, சரிடா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. கரெக்டாக காவேரி பாப்பா ஸ்கூலுக்கு வரலையே, அதுவும் இல்லாமல் காலையிலே உடம்பு முடியலன்னு வேற விஜய் சொன்ன விஷயம் காவேரிக்கு மனசுலே இருக்கும்போது நேராக ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதை பார்த்ததும் ஐயோ இவ வேற வந்திருக்காளே, நம்ம வேற அம்மு கிட்ட காவேரி மிஸ் தான் உன் அம்மானு உண்மையை சொல்லிட்டோம், இவ பாட்டுக்கு ஏதாவது கேட்டு வச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு காவேரி பார்க்குறாங்க. வாமா அப்படின்னோடனே, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, காவேரி பாப்பாவுக்கு ரொம்ப முடியலன்னு காலையிலே விஜய் சார் சொன்னார், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவள் தூங்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காவேரி பாப்பாவை போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே தடுக்க பார்க்குறாங்க. அந்த டைம் கரெக்டாக தாத்தாவும் வந்தோடனே, வாமா காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு எப்படி இருக்கா தாத்தா, காலையிலே விஜய் சார் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவள் ரூமில் தாம்மா இருந்தா, தூங்கிட்டு இருக்காளா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜய் கரெக்டாக வராரு. இதோ விஜய் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா விஜய் பாப்பா என்ன பண்ணுறா அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டு, வாங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை சார், பாப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு, தூங்குறாளா அவள் அப்படிங்கிறாங்க. அவள் தூங்கவே இல்லை, என்னன்னே தெரில, யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி உம்முனே இருக்கா, அவள் பால்கனியில் தான் நின்றுட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி போயிட்டு பாப்பாவை பார்த்தாலும் போய் அம்மோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, காவேரியை பார்த்த உடனே பாப்பாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. ஆனால் அதை வெளியில் அவள் காட்டிக்கவே மாட்டேங்கிறா. போயிட்டு, என்னடா பாப்பாவுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் அடிக்குதா அப்படி கேட்டாலும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அம்மு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாரு, ஆமாம் மிஸ் பாருங்கள், காலையிலேருந்து இவள் இப்படியே தான் இருக்கா, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்ன உடனே, அம்மு பேசாமல் இருக்காளா, கிளாஸில் எத்தனை வாட்டி நான் சத்தம் போடக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அம்மாவோட வாய் மட்டும் ஓயவே ஓயாதே, பேசிக்கிட்டே இருப்பா, இன்றைக்கி அம்முக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பாவும் பாப்பா கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. அப்போ பார்த்துட்டு, சரி சாப்பிடலாமா, சாப்பிட்டியா நீ அப்படிங்கிறாங்க. அப்போவுமே அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாலியாக சாப்பிடலாமா போகலாமா அப்படிங்கும்போது பாப்பா இப்போ எதுவுமே பேசாமல் அவள் பாட்டுக்கு விறுவிறுன்னு ரூம்குள்ளே போயிடுறா. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன இப்படி இருக்காளே அப்படின்றாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல மிஸ், இப்படியே தான் இருக்காவ, என்கிட்ட கூட நல்லா பேச மாட்டேங்கிறா, என்ன ஒரு இது இருந்துச்சுனாலும் என்கிட்ட ஜாலியாக விளையாடுவாவா, ஆனால் என்கிட்ட கூட இப்படி பண்ணுறா, அவளுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிட்டு கொடுத்தோம், அது கூட அவள் பெருசாக இது பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கும்போது காவேரிக்கே ஒரு மாதிரி ஆகுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு மாதிரியே உம்முனே உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இப்போது
சாரதாம்மாவே போய் கேட்குறாங்க, ஏய் காவேரி என்னடி இவ்வளோ லேட் ஆயிடுச்சா, இவ்வளோ லேட்டாக வந்திருக்க ஸ்கூல்லேருந்து அப்படிங்கும்போது உடனே கங்கா சொல்கிறாங்க, அம்மா அவளுக்கு ஸ்கூலில் ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதுக்கு கூட ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பியா நீ, விடுமா அவளே டயர்டில் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ கங்காவே செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா காவேரி ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது, ஏய் காவேரி என்னடி ஏன் ஒரு மாதிரியே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. இல்லையே உன் முகமே சரியில்லையே, என்னடி ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைக்கா, இன்னைக்கு அம்மா ஸ்கூலுக்கு வரலையா, காலையிலே விஜய் சார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னனால பார்க்கலாம் நான் வீட்டுக்கு போயிருந்தேன்க்கா, ஆனால் அவள் இன்னைக்கு என்கிட்ட ஒன்று கூட பேச மாட்டேங்கிறாக்கா, ஒரு மாதிரியே இருக்கா அப்படின்றாங்க. அப்படியே கங்காக்கும் சாரதாம்மாக்கும் ஒரு மாதிரியே ஆகுது. என்னடா அது இவ புதுசாக ஒன்று சொல்கிறாளே அப்படின்ட்டு, என்னடி சொல்கிற அம்மா உன்கிட்ட பேசவே இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அவள் எதுவுமே பேசலை, நானும் அப்படி இப்படின்னு அவள் மூடை எப்படியாவது ஜாலியாக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எதுவுமே பேசாமல் போயிட்டாக்கா. என்கிட்ட மட்டும் இல்லை வீட்டில் இருக்க யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறாளாம். குழந்தை இப்படி இருக்கிறது நல்லது இல்லைல்ல ஹெல்த்துக்கு அப்படிங்கிறாங்க. சரி விடுடி, அது எதுவாக இருந்தாலும் விஜய் சார் பார்த்துக்குவாரு, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனால் இந்த கேப்பில் வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, யாழினி பாப்பா காவேரியும் யாழினியும் இருக்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு, இது என்னோட சித்தி காவேரி தானா இல்லை அம்மாவோட அம்மா காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்ட உடனே எல்லாருக்குமே இந்த இடத்துல ஷாக் ஆகுது. ஏய் எதுக்குடி நீ இப்படி கேட்டுட்ருக்க அப்படின்னு கங்கா கேட்டவுடனே, ஆமாம்மா இப்போ என் கூட இருக்கிறது காவேரி சித்தி, ஆனால் அம்மாவோட வீட்லேயும் அம்மாவோட அம்மானு சொல்லி அவள் வந்து அவங்க விஜய் அங்கிள் கூட இருக்க ஃபோட்டோவை காட்டுறா, அதுவும் எப்படி காவேரி சித்தி மாதிரியே இருக்க முடியும், எத்தனையோ வாட்டி சொல்கிறேன் இல்லை இது எங்கள் காவேரி சித்தின்னு, ஆனால் அவள் இல்லை எங்கள் அப்பா கூட இருக்காங்கல்ல எங்கள் அம்மா தான் சொல்லிட்டு அவள் சொல்கிறா, எப்படி என்னோட சித்தி அவளுக்கு அம்மாவாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் வீட்டில் அவள் காட்டினா நான் பார்த்தேன், அவங்க வீட்டில் நாங்கள் 2 பேரும் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படியோ அப்போ பாப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. ஏய் முதல்ல ஃபோட்டோவை எடுத்த இடத்துல போய் வை, தேவையில்லாத கேள்வி கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு யாழினி வந்து ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்குறத சமாளிக்க முடியாமல் கங்கா அனுப்பி வச்சுடுறாங்க. இப்போ வீட்டில் வந்துட்டு எல்லாரும் குழப்பத்திலே உட்காந்துருக்காங்க. என்னடி அப்போ அம்முக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கும்போது, என்ன நடந்ததுன்னு தெரியல, இதை பற்றி நம்ம விஜய் கிட்ட பேசியே ஆகணுமா, ஏன்னா இப்போ காவேரி என்னடானா வந்து அம்மு பேசவே இல்லைன்னு சொல்கிறா, இந்த ஃபோட்டோவை பார்த்து அவள் ஏதோ குழம்பி போயிருக்கான்னு நினைக்கிறேம்மா, குழந்தை விஜய் கிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க. சரிடி நான் ஏதோ இப்போவே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுக்கிறாங்க. அம்மா காவேரிக்கு தெரியாமல் பேசணும், நீ மாடிக்கு போ, நானும் பின்னாடியே வரேன், அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாம்மா மாடிக்கு போனோடனே இப்போ கூடவே நர்மதாவும் கங்காவும் அங்கே போயிடுறாங்க. இப்போ மாடிக்கு போயிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணோன்னே விஜய் ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன பார்த்தா பாப்பாக்கு எப்படி இருக்கு போ அப்படிங்கிறாங்க. இருக்காத்த என்னன்னே தெரியல, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி அப்செட்லேயே இருக்கா, எனக்கு என்னவோ தெரிஞ்சு அவளுக்கு உடம்புக்குலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்பா அப்படிங்கிறாங்க. முக்கியமான விஷயமா என்னத்த அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அம்முக்கு காவேரி பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. காவேரி பற்றின விஷயமா என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வீட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்களாமே ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை எடுத்து இப்போ யாழினி வந்து சொல்லிட்டு இருந்தா, யாழினியும் அம்முவும் அந்த ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க, அதை பார்த்துட்டு வந்து இப்போ யாழினி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோட சித்தி காவேரியா இல்லை அம்மாவோட அம்மா காவேரியான்னு வந்து குழந்தை என்கிட்ட எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டே கேட்டுட்ருக்கா அப்படின்னோடனே, ஐயோ அப்போ காவேரிக்கு தெரிஞ்சிச்சாத்த அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அவள் பார்க்கல, அவள் ஸ்கூலுக்கு போயிருந்த நேரத்தில் தான் இவள் வந்து எங்ககிட்ட கேட்டா அப்படின்றாங்க. தெரியலையாத்த, அப்போது இந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால தான் இவள் அப்செட்டில் இருக்காளோ அம்மு அப்படிங்கிறாங்க. தெரியல தம்பி நீங்கள் இதை பற்றி வீட்டில் பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கத்த, ஆனால் இது வரைக்கும் அவள் என்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்றாங்க. பாப்பா குழந்தை மனசு ஏதோ பாதிச்சிருக்கு தம்பி, இதை இப்படியே நம்ம விடக்கூடாது, ஏதாவது பேசுங்க தம்பி, இல்லைனா இங்கே கூட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரிங்கத்த நான் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ராதா சித்தியும் தாத்தாவும் வராங்க. வந்துட்டு என்ன விஜய் அம்மு இன்னும் உங்ககிட்ட பேசவே இல்லையா அப்படின்றாங்க. இல்லை சித்தி இது வேற ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. வேற ஒரு விஷயமா, என்னடா விஜய் அப்படின்னோன்னே, இல்லை சாரதாத்தா இப்போ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னோன்னே, சாரதாவா என்ன சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அம்மு வந்துட்டு நான் கபோர்டில் வச்சுருந்த காவேரியோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்துருக்கா, அதை பார்த்துட்டு யாழினிக்கிட்டேயும் பேசியிருக்கா, இதை வச்சு யாழினி போய் வீட்லேயும் இந்த மாதிரி கேட்டிருக்கா அப்படின்னோடனே இப்போ ராதா சித்தி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சித்தி எதுக்கு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜய் என்னை மன்னிச்சிருடா அப்படிங்கிறாங்க. மன்னிக்கணுமா, என்னாச்சு சித்தி அப்படின்னோடனே, ஆமாம் விஜய் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அவள் நீ கபோர்டில் வச்சுருந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துருக்கா, அதை பார்த்துட்டு வந்துட்டு இதோ அப்பா கிட்டே போய் கேட்டிருக்கா, அப்பா ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டார் போல இருக்கு, அதை விடாமல் நேராக
என்கிட்டயே வந்துட்டாடா. வந்து என்கிட்ட காவேரி மிஸ்ஸும் எங்கள் அம்மாவும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும், நீங்கள் சொல்லுங்கன்னு என்கிட்ட என்னென்னமோ கேள்வி கேட்குறாடா. என்னால் நான் எத்தனை வாட்டி சமாளித்தாலும் அவகிட்ட இருந்து சமாளிக்க முடியலடா. வேறு வழியே இல்லாமல் எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன்டா. காவேரி மிஸ் தான் உன்னோட அம்மான்னு அவகிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சித்தி என்ன சித்தி இப்படி பண்ணியிருக்கீங்க, அவள் குழந்தை சித்தி, அவகிட்ட ஏன் போய் சொன்னீங்க அப்படிங்கிறாரு விஜய். வேற என்னடா பண்ண சொல்கிற, அவள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா தெரியுமா அப்படின்னோடனே இப்போ தாத்தாவும் சொல்கிறாரு, ஆமாண்டா விஜய், அவள் கேட்குற கேள்விக்கு எங்களால் பதிலே சொல்ல முடியல. அந்த நிமிஷத்தில் நீ எப்படி இதை சமாளிக்க போறியோன்னு தாண்டா உன்னை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வராத ஃபோனை வந்த மாதிரி சொல்லிட்டு நான் எழுந்து போயிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்போது அம்முக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவள் இப்படி இருக்காளா அப்படிங்கிறாங்க. இருக்கலாம் விஜய், அதனால தான் அவள் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராதா சித்தி சொன்னோன்னே, என்ன சித்தி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, வேற என்னடா பண்ண சொல்கிற, இது எப்படி இருந்தாலும் அவளுக்கு தெரிகிற விஷயம் தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி விடுங்க, நான் போய் பாப்பாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பெட்ரூம்க்கு வராரு. அம்மு வந்து இப்படியே படுத்துட்டு இருக்கும்போது, அம்மு என்னடா அப்பா மேலே ஏதாவது கோவமா, ஏண்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. அப்போவுமே அம்மு எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது, நீ எதுக்காக இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியும், அம்மா ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. அம்மா ஞாபகம் மட்டும் வரல, நீங்கள் ஏன்ப்பா என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. பொய் சொன்னேனா, என்னடா பொய் சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னோடனே, ஆமாப்பா என் அம்மா உயிரோடு தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் செத்து போயிட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மு, இந்த மாதிரி அவங்க அம்மா உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கே தெரியாதுடா, என்கிட்டயும் அம்மா இல்லைன்னு சொல்லி தான் எனக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தாண்டா இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எப்போ காவேரி மிஸ்ஸை பார்த்தோமோ அப்போ தாண்டா உன் அம்மா உயிரோடு இருக்கானே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உன் ஸ்கூலுக்கு அவளே மிஸ்ஸாக வந்தாங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் தாண்டா எனக்கு எல்லாமே தெரிஞ்சு நானும் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிறாரு. ஏன்பா அப்படின்னா அம்மாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வராதா, என்கிட்ட அம்மானே வந்து என் கூட இருக்க மாட்டாங்களா, எல்லாரும் அம்மா கூட இருக்காங்கல்ல, என் அம்மாவுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகணும், ஏன் என் அம்மா மட்டும் என் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா அழுக ஆரம்பித்தோன்னே, அழுகாதடா அம்மு, நான் அப்பாவும் அதுக்காக தானே ஒன்றுன்னா நான் காவேரி மிஸ் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா மிஸ்ன்னு சொல்லாதீங்கப்பா, என்னோட அம்மான்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா அம்மோ, அம்மா கிட்ட அதை பற்றி என்கிட்ட என்னால் பேச முடியலல்லடா, அம்மா தான் பழைய ஞாபகம் எல்லாத்தையும் மறந்துட்டாளே அப்படிங்கிறாங்க. இருங்கப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக்குள்ளேருந்து ஃபோட்டோ எடுத்து இங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. என்னடா ஃபோட்டோ எடுத்து பேக்கில் வச்சுருக்க அப்படின்றாங்க. ஆமாப்பா, நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா கிட்ட காட்டி, இங்கே பாருங்க நீங்கள் தான் என்னோட அம்மா, உங்கள் வயிற்றுக்குள்ளே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மோ அப்படி மட்டும் பண்ணிடக்கூடாதுடா, நீ இப்படி பண்ணினா அம்மாவோட ஹெல்த் ரொம்ப பாதிக்குண்டா, டாக்டரே அதை சொல்லியிருக்காங்க, அதனால தாண்டா நாங்கள் எல்லாரும் இப்படி அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இதை பற்றி அம்மா கிட்ட நான் பேசவே கூடாதா அப்படிங்கிறாங்க. இதை பற்றி நீ பேச வேணாண்டா, ஆனால் நீ எப்பவும் போல் நீ ஜாலியாக அம்மா கிட்ட பேசு பழகு, அம்மாவுக்கே அப்படி ஒரு ஞாபகம் திரும்ப வரணும், நம்ம கிட்ட சேர்ந்து வரணும் அப்படின்னு தாண்டா நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் வந்துட்டு அழுக ஆரம்பித்தோடனே பாப்பாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அழாதீங்கப்பா, அம்மா சீக்கிரமாக நம்ம கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ மறுநாள் காலையில் பார்த்தா ரொம்பவுமே சீக்கிரமாக அம்மா வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகி நிற்கும்போது விஜய் பார்க்குறாரு. அம்மு என்னடா இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ட அப்படின்றாங்க. ஆமாப்பா, நான் ஸ்கூலுக்கு போகணும்ல, அப்போ தானே அம்மாவை கூடயே நான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. இங்கே பாரு அம்மோ, நீ ஸ்கூலுக்கு போகிற அம்மா கூட இருக்குங்கிறதெல்லாம் சரிதான், அதுக்காக படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா என் கூட இருந்தாதான் நான் சூப்பராக எழுதுவேன் தெரியுமா, என் பக்கத்துலேயே இருந்து அம்மா என்னை எழுத வைப்பாங்க, அம்மா கூடயே உட்காந்து சாப்பிடுவேன், ஜாலியாக இருக்கும் தாத்தா அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்குமே கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா இப்போது பாப்பா வந்துட்டு நேராக வேகமாக கிளாஸ்க்குள்ளே போகும்போது, அம்மு என்னடா அப்பாவுக்கு பாய் கூட சொல்லாமல் போகிற அப்படின்னோடனே, பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாப்பா உள்ளே ஓடிடுறா. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு யாழினியையும் இதே ஸ்கூல்லே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிவிட்டு இப்போ யாழினியையும் அங்கே அட்மிஷன் போட்டுட்டு இப்போ யாழினியும் கிளாஸ்க்குள்ளே போயிடுறா. இப்போது காவேரி வந்துட்டு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அட்டண்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க லேட்டாக வராங்க உள்ளே வந்து இது பண்ணுறதுக்காக. அப்போ பார்த்தா காவேரியும் உள்ளே வந்த உடனே இப்போ யாழினி போயிட்டு காவேரி குட்டி பாப்பா கூடயே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அதே டேபிள்லே உட்காந்துக்கிறாங்க. இப்போ இப்படி பார்க்கும்போது காவேரி உள்ளே என்ட்ரானோடனே குட்டி காவேரிக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என் அம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பெருமையாக பார்த்துட்டு சந்தோஷத்தில் பக்கத்தில் இருக்க பாப்பாவை கூப்பிட்டு, எனக்கு அம்மா இல்லைன்னு நான் சொன்னேன்ல, எல்லாரும் எனக்கு அம்மா இல்லைன்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு அம்மா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா வந்துட்டு அப்படியே காவேரியை பார்க்கும்போது அப்படி யாழினிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. இவ என்ன திரும்ப திரும்ப நம்ம சித்தியை பார்த்து இவ அம்மா அம்மானே சொல்லிட்டு இருக்காளே, ஃபோட்டோவை தான் பார்த்து சொன்னான்னு சொல்லி பார்த்தா இப்போ நேர்லையும் அப்படியே சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாழினிக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியே இருக்கு. ஸோ இனிமேல் குழந்தைங்க 2 பேத்துக்குள்ளார என்னோட சித்தி என்னோட அம்மாங்கிற மாதிரி கிளாஸில்
டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது கூட அம்மு போயிட்டு காவேரி கூட உட்காந்து சாப்பிட போக போகிறா. அந்த இடத்துல யாழினிக்கும் அம்முவுக்கும் வந்துட்டு ஏதாவது கிளாஷ் ஆகுமா? இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.